வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறு சோதிட குறிப்பை இப்பொழுது நாம் பார்ப்போம். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானோ சனி பகவானோ சூரிய பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ மொத்தத்தில் அசுப கிரகங்கள் பாவக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் இருந்தால் அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்வு சிறப்பாக அமையாது என நாம் எண்ணிக்கொண்டுள்ளோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய கெடு பலன்களை மாற்றி நல்ல பலன்கள் தருவதற்கு ஏராளமான வழிவகைகள் இருக்கிறது. அதை நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் இந்த அசுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் போன்றோர்கள் 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்களை முழு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானையோ செவ்வாய் பகவானையோ சனி பகவானையோ ராகு பகவானையோ 8ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது குரு பகவான் பார்த்து விட்டால் இந்த கெடு பலன்கள் என்பது முழுமையாக நீங்கிவிடும். அது சுபபலனாக மாறிவிடும். மேலும் இந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் 8ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சியாகவும் உச்சமாகவும் பலமாக இருந்துவிட்டால் இந்த பலன்கள் கெடு பலன்கள் என்பது கிடையாது. மேலும் இந்த கிரகங்களுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்த அந்த கிரகம் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துவிட்டால் இந்த கெடுபலன்கள் கிடையாது. அதனால் நாம் பல வழிகளில் ஆய்வு செய்ய வேண்டும். எடுத்த எடுப்புலேயே 8ஆம் இடத்தில் பாவக்காரர்கள் இருந்துவிட்டது. அதனால் என் பிள்ளைக்கு நல்ல வரன் அமையாது,